வணக்க மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த ஜிக்ஸர் 150 பற்றி தான் நம்ம ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கும் அதுலேயே எல்லா ஸ்பெக்குமே நான் சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிடுறேன். அப்படி முடியல அப்படின்னா நான் மேலே போட்டுறேன். ஆக்சுவலாக இது ஒரு 150 சிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டடான வண்டி தான். ஸோ அதில் என்ன இருக்குது, அந்த பவர் எப்படி இருக்குது, அந்த ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலாகவே பார்ப்போம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 9 ஸ்டார் சுசுகி ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் ரோட் அந்த பன்னார்கட்டை ரோடு அப்படி இல்லைனா HSR லேஅவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் 9 ஸ்டார் சுசுகியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன். ஸோ இந்த ஜிக்ஸர் 150 எப்படி இருக்குது, ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் பார்த்துருவோமா? எஸ், கோ ஆன் ஆகிடுச்சு. ஸோ மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது ஒரு டெஸ்ட் ரைட் வண்டி தான். ஃபியூல் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்குதா? நல்லா இருக்குல்ல? ஓகே, போவோமா? இப்படி போயிட்டு ஹைவேல பார்த்துட்டு இப்படி வருவோம். உண்மையாகவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். எஸ்கஸ் பவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 150, அதாவது 155 சிசி இன்ஜின், 13.3 PS பவர் அண்ட் தென் 13.8 நியூட்டன் மீட்டர் டார்க் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 150 சிசியில் நம்மளுக்கு இதே நீங்கள் FZ எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 12 PS பவர் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் 13 கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதை தொடர்ந்து நம்மளுக்கு இதில் டிஸ்பிளேக்ஸுமே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிள் உண்மையாகவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். இருங்க, இந்த டிராஃபிக் மூடிட்டோம். ஸோ ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, சும்மாவா சொன்னாங்க பெங்களூர்லலாம் டிராஃபிக்லலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம் இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒசூர் ரோடு தான். ஸோ ஒசூர் ரோட்டில் இருக்கிற சுசுகி ஷோரூமுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கோம். உண்மையாகவே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் பவர் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக 150 சிசியில் தாறுமாறு தான் போங்க. பிக்கப்பு சொல்லவே தேவையில்லை, அடித்து நவுத்துது. வண்டியோட வெயிட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸு அண்ட் தென் சீட் ஹைட்டு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்ட்டு. உண்மையாகவே இது சொல்ல போனோம் அப்படின்னா இது ஒரு அண்டர்ரேட்டட் தான். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, அண்ட் தென் லுக் வைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது. இது ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிள், அதுவும் இல்லாமல் அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே நான் சொல்லி ஆகணும். கம்யூட்டர் வெஹிக்கிளில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவோமா? எஸ், போய் பார்ப்போம். ஆக்சுவலாக சுசுகி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டிலேயே நிறையா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெஹிக்கிளில் சின்ன சின்ன அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது. ஸோ இன்ஜினை பற்றி நம்ம சுசுகியில் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் செட்டப்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட் டிஎன்ஏவும் நம்மளுக்கு இதில் இருந்திருக்கும். பட்டு ஏன் இவங்க இதெல்லாமே விட்டுட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் புரியல. ஸோ எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த 150 சிசிலையுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லா இருந்திருக்கும். ஓகே, இங்கே நம்ம யூ-டர்ன் எடுத்து அகைன் ஷோரூம் போயிடுவோம். ஸோ லுக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லுக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான எட்ஜில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ பீம் அண்ட் தென் ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எஸ்,
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு டீசெண்டான ஹெட்லைட் செட்டப் அண்ட் தென் ரொம்ப விசிபிலிட்டியாகவும் இருக்கும் நம்ம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ஏபிஎஸ்ஸுமே நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ பைபர் கேலிபர் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் தென் லுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 2 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது, நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் தென் சீட் கம்ஃபர்ட் சொல்லியே ஆகணும் கைஸ், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. மேபி பில்லியனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். சீட்டு லென்த்து ஓகே. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியரில் நம்மளுக்கு அந்த மெட் ஹக்கரும் வந்துடுது. அண்ட் தென் ரியரில் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் இந்த எக்ஸாஸ்ட் தான். ஸோ எக்ஸாஸ்ட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டபுள் பேரலில் கொடுத்துருப்பாங்க. உண்மையாகவே இது லுக் வைஸுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் தென் அதுலேயுமே ஒரு நல்ல இது இருக்குது. ஸோ செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் செயின் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ செயினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இந்த செயின் கார்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த செயின் வந்து நம்மளுக்கு ஓப்பன் செயின் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே உண்மையாகவே செயின் லைஃபுமே நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ எந்த இதில் இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன். ஸோ எந்த செயின் லூப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மோட்டால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்குமே. அண்ட் தென் பில்லியனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இங்கே ஒரு அலுமினியம் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது, நம்ம சொல்லி ஆகணுங்க. ஸோ உண்மையாகவே ஒரு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ஒரு மஸ்குலரான பாடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ 150cc நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எஃப்செட்டு, இப்போது ரீசெண்டாக அந்த எக்ஸ்எஸ்ஆர், அதுக்கப்புறம் யூனிகானு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஜிக்ஸரையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் நேராக போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த வண்டியோட ஃபீல் ஆகட்டும், அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உண்மையாகவே நல்லா இருக்குது கைஸ். பட் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா சுசுகி அப்படின்னாலே ஒரு இது என்னன்னா, இப்போது சுசுகின்னா ஆக்சஸ், மற்ற எந்த வண்டியுமே நம்மளுக்கு இது இல்லைன்ற மாதிரி தான் போயிடுச்சு. பட் இதுலேயும் நிறைய நல்ல வண்டிங்க இருக்குது. ஸோ இதுலேயே நெக்ஸ்ட்டு 250யும் இருக்குது, அண்ட் தென் வீஷ்ரோம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒன்ஸ் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, பட் எனக்கு 150cc எனக்கு மைலேஜ் வைஸுமே மைலேஜை பற்றி சொல்லணும் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இது நம்மளுக்கு மைலேஜுமே ஒரு தாராளமான ஒரு மைலேஜ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். முக்கால்வாசி நான் உங்களுக்கு என்னென்ன போட முடியுமோ இதெல்லாமே நான் உங்களுக்கு இதில் போட்டு விட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஜிக்ஸருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வண்டின்றதில்லை. ஓகே கேஸ், வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு எந்த வண்டியை பற்றி போடலான்றதை இங்கே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை போடுறதுக்குமே நான் ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு விழுந்து வழங்கி நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ.